கடிகார நேரம், நிகழ்வு நேரம். ஒன்றில் நீங்கள் கடிகாரத்தின் அடிமையாக இருக்கிறீர்கள், மற்றொன்றில் உங்கள் மனது மற்றும் உங்கள் உடலை அடுத்தது என்ன செய்வது என்று முடிவெடுக்க அனுமதிக்கிறீர்கள். நிச்சயமாக இரண்டுமே முக்கியமானவை. எப்போதும் நிகழ்வு நேரத்தில் வசித்து வந்தால் தொடர்வண்டியை பிடிக்க முடியாது. உங்களுக்கு கோட்டடி எண் 24 ஞாபகம் இருக்கிறதா? 2021ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி அதை வெளியிட்டிருந்தேன். அதில் திறம்பட செயலாற்றுவதற்கும் பயன்பட செயலாற்றுவதற்கும் இடையே உள்ள சுவாரஸ்யமான வேறுபாடை பற்றி பேசியிருந்தேன். இன்னொரு கதையும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். ரம்பத்தை கூராக்குவதை பற்றி. ரம்பத்தை எடுத்து மரத்தை அறுப்பது திறம்பட செயலாற்றுவதாகும். ஆனால் அறுக்க ஆரம்பிக்கும் முன் ரம்பத்தை கூர் செய்வது பயன்பட செயலாற்றுவதாகும். கடாவி கூறுகிறார், அனைத்து படைப்பாற்றல் முயற்சிகளுக்கும் 2 கட்டங்களும் தேவை. பிரச்சனை இன்னும் புதிதாக இருக்கும் பொழுது பல்வேறு சாத்தியங்களை பரிசீலிக்கும் பரந்த கண்ணோட்டம் தேவை. ஆனால் கடைசி தேதி நெருங்க நெருங்க நடைமுறையில் சாத்தியமா என யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஒருங்கிணையும் கண்ணோட்டமும் தேவைப்படுகிறது.